ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பக்லாவா. அதுக்கு தேவையான பொருட்கள்: பக்லாவா ஷீட்ஸ், அரை கிலோ பட்டர். ஃபில்லிங்க்கு தேவையான பொருட்கள்: 2 கப் பாதாம், அரை கப் முந்திரி பருப்பு, அரை கப் பிஸ்தா, அரை கப் பொடி பண்ண சுகர், 1 ஸ்பூன் பட்டை பொடி. சுகர் சிரப்புக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் தண்ணி, அரை கப் சுகர், அரை கப் ஹனி, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ பக்லாவா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கோர்ஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைன் பவுடர் இல்லாமல் இந்த மாதிரி கோர்ஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 2 கப் பாதாம், அரை கப் முந்திரி பருப்பு, அரை கப் பிஸ்தா, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நட்ஸ் நம்ம இஷ்டம் தான், நம்மளுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேஷியோஸ் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு முந்திரி பருப்பு ஜாஸ்தி வேணும்னா 1 கப் பாதாம், 1 கப் முந்திரி, அந்த மாதிரி நட்ஸ் நம்ம இஷ்டப்படி எப்படி வேணுமோ மாற்றிக்கலாம். இப்போ இந்த பொடி பண்ண நட்ஸோட ஒரு அரை கப் பொடி பண்ண சுகரும் பவுடர்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், இது எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்கரையை மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம், அதோட சின்னமன் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சுகர் பவுடர், சின்னமன் பவுடர், நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர். இப்போ சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் 1 கப் தண்ணி விட்டுருக்கேன், அதில் ஒரு 1/2 கப் சுகர். இப்போ பேன் ஆன் பண்ணி இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் அதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கலாம், 4 கிராம்பு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாகு கன்சிஸ்டன்சிலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் இந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ சுகர்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தாச்சு. ஒரு 6 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒரே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். ஸோ இந்த சுகர் வந்து திருப்பி கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சிரப், அதுக்கு தான் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலேருந்து நம்ம அந்த போட்டிருந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் மட்டும் தனியாக வெளியில் எடுத்துட்டேன். இந்த சுகர் சிரப் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதில் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஹனி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஆறின்னு இருக்கட்டும். இன்னொரு பேனில் ஒரு அரை கிலோ பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டரை நல்லா உருக்கிக்கலாம். இப்போ பட்டர் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ரேயில் தான் நம்ம பக்லாவா பண்ண போகிறோம். ஸோ அதில் கொஞ்சமாக பட்டர் விட்டுருக்கேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லா சைட்ஸும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். ஸோ அந்த ஷீட்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம பேன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷீட்ஸை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேனை வச்சுட்டு இந்த எக்ஸஸாக உள்ள ஷீட்ஸை நம்ம கட் பண்ணிட போகிறோம். இந்த ஷீட்ஸ் எல்லாம் ட்ரை ஆகாமல் இருக்க நல்ல ஒரு வெட் டவல் மேலே அதை வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஷீட்டாக எடுத்து நம்ம ட்ரேயில் லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெலிசாக இருக்கும் ஷீட்ஸு. இப்போ ஒரு ஷீட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஷீட் வச்சுருக்கோம், வச்சு அதுலேயும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 8 ஷீட் வைக்க போகிறோம்.
இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலே பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஒரு 8 ஷீட்ஸ் லைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் போட்டுக்கலாம். நம்ம நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பவுடர் பண்ண ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லேயர் ஆஃப் நட்ஸ் ஸ்டஃபிங் முடிச்சுட்டு திருப்பி நம்ம ஷீட்ஸை லைன் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இன்னொரு 4 ஷீட் லைன் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே திருப்பி ஸ்டஃபிங் போட்டுக்கலாம். இப்போ நட்ஸ் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஷீட்ஸ் அப்படியே லைன் பண்ணிக்கலாம். நான் அந்த சைடில் கட் பண்ண ஷீட்ஸும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் அப்படியே போட்டு லைன் பண்ணிக்கிறேன். இன்னொரு 4 லேயர் ஆஃப் ஷீட்ஸை லைன் பண்ணிப்போம். எவ்ரி டைம் ஒவ்வொரு ஷீட்டும் லைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இன்னொரு 4 ஷீட் லைன் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி நட்ஸ் பவுடர் போட்டுக்கிறோம். நம்ம எந்த ட்ரேயில் பண்ணுறோமோ அந்த ட்ரேயில் பாதி அளவுக்கு வர மாதிரி பண்ணிக்கணும். ஸோ நம்ம 2-3 லேயர் இப்படி வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே லேயர் பண்ணிவிட்டு ஃபுல் நட்ஸையும் போட்டுட்டு மேலே ஒரு லேயர் மட்டும் கூட போட்டு பண்ணிக்கலாம். ஒரு 10 ஷீட்டை லைன் பண்ணிவிட்டு நட்ஸ் பவுடர் ஃபுல்லுத்தையுமே நடுவில் போட்டுட்டு மேலே இன்னொரு 10 ஷீட்டை போட்டுட்டு பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போது மிச்சம் உள்ள ஸ்டஃபிங்கும் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக இன்னொரு 4 ஷீட்டை மேலே போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட் லேயர் போட்டுட்டு நல்லா மேலே கொஞ்சம் தாராளமாகவே பட்டரை போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பீசஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4-5 லேயர் ஆஃப் ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் 2 லேயர் இல்லை 3 லேயர் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அடி வரைக்கும் கட் பண்ணி விடணும். அடி லேயர் வரைக்கும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக கட் பண்ணிக்கணும். அந்த ஷீட்ஸ் எல்லாம் கிழியாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் பண்ணிடலாம். இப்போ ஏற்கனவே நான் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் அவனை நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ரே எடுத்து அவனில் வச்சிடலாம். இப்போ அவன் நல்லா ப்ரீஹீட் ஆகிருக்கு. இப்போ உள்ள டெம்பரேச்சர் நல்லா 180 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போது அந்த ட்ரே உள்ளே வச்சுட்டு இப்போ 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 மினிட்ஸ் இதை பேக் பண்ணிக்கலாம். மேலே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். வந்ததுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துடலாம். இது பேக் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த சுகர் சிரப்பில் ஒரே ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிப்போம்.
இப்போ நம்ம பக்லாவா பேக் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஒரு 55 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கோம் 180 டிகிரி செல்சியஸ்க்கு. இந்த மாதிரி மேலே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பேக் பண்ணிக்கணும். டைம் வந்து ஒவ்வொரு அவனுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூடாக இருக்கும்போது அவன்லேருந்து எடுத்ததுமே அந்த சுகர் சிரப் ஆட். ஸோ நம்ம சுகர் சிரப் ஏற்கனவே பண்ணி வச்சதுனால அது நல்லா ஆறி ஜில்லுன்னு தான் இருக்கும், சூடே இருக்காது. அதனால பக்லாவா நல்லா சூடாக இருக்கும்போதே அந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணிடணும். ஏதாவது ஒன்று தான் சூடாக இருக்கணும், இன்னொன்று ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதனால் நம்ம சூடாக பக்லாவா ரெடி ஆனதும் சுகர் சிரப்பை ஃபஸ்ட்டே பண்ணதுனால அது ஆறி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே அப்படியே விட்டுடலாம். இது ஒரு 6 ஹவர்ஸ் கழித்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ தட் அப்போ தான் அந்த சுகர் சிரப்பெல்லாம் உள்ளே இறங்கி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம சுகர் சிரப் விட்டுருக்கிறதுனால ஒரு 6 ஹவர்ஸ் கழித்து சர்வ் பண்ணோன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம். ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் அந்த மாதிரி எதுலேயும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம். இது ஒரு 1 வீக் வரைக்கும் கூட நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 1 வீக் வச்சுருந்து கூட நம்ம இதை சர்வ் பண்ணலாம். 1 வீக் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே இது நல்லாயிருக்கும். நம்மளோட டேஸ்டியான பக்லாவா ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மறக்காமல் ரம்யாஸ் டேஸ்டி ட்ரீட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.